இப்படி எடுத்து பார்த்தா ஒட்டக்கூடாது. ஓகேவா? தண்ணியை தொட்டுக்கோங்க, அப்படியே கையை வச்சிடாதீங்க, நல்லா சூடாயிடும். இப்போ உள்ளெல்லாம் நம்மளுக்கு சூப்பராக வெந்திருக்கும். கொஞ்சம் கூட பபுள்ஸ் இருக்கா? நல்ல ராகி மாவு வந்து 1.25 எடுத்திருக்கேன். 1.25 அரிசி எடுத்திருக்கேன். நம்ம வெள்ளிக்கிழமையே மாவை கரைச்சி வச்சிடணும். சனிக்கிழமை நம்ம கூழ் காய்ச்ச முடியும். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் போது நம்ம சாமி கும்பிட்டுட்டு கூழ் ஊற்ற முடியும். ஓகேவா? கொஞ்சம் கூட பபுள்ஸ் இல்லை. சாமி ரூமாண்டா வச்சுடுங்க. அளவுக்கு மலர்ந்து வந்தோடனே இப்போ மூடி வச்சுருங்க. எல்லாம் மைய வெந்துருச்சு பாருங்க. இதை அப்படியே ஊற்றிடுங்க. மிக்ஸ் பண்ணலாம் வேணாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சுருங்க. எல்லாம் இந்த துடுப்பு போல் எடுத்துக்கோங்க. இதுமாரி இருந்தான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எத்தனை கிலோ கூட நீங்கள் கூழ் காய்ச்சலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க கூழ் குடித்தா சளி பிடிக்கும். மாவு வேகலைன்னா தான் சளி பிடிக்கும்.